ஸ்ரீ குருப்யோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சிவன் சாருடைய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற சீரியஸ்லேருந்து பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம். அதில் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ரிஷி வாக்குகளை மாறாக கற்பிப்பவன் பாப்பி. இதே தான் பெரிவா இப்போ நம்ம 3 நாளாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த சீர்திருத்த தலைவர்கள் அப்படிங்கிறது ரிஷிகளும் மனுக்களும் கொடுத்த அந்த தர்மசாஸ்திரங்களை என்ன சொல்கிறார், அந்த வாக்குகளை மாறாக கற்பிப்பவன். இது தப்பு, ரிஃபார்ம் கொண்டு வரேன், நான் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு நீ கொண்டு வந்தேன்னா அது நீ பாப்பி ஆயிடுவ. ஏன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிறோமோன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பகவான் ஏன்னா பகவான் தானே கிரியேட் பண்ணியிருக்கார், அதனுடைய பலனை நம்மளுக்கு அனுபவிக்க கண்டிப்பாக கொடுப்பார். அந்த தராசு தட்டில் சரி சமமாக நிற்கிறதுக்கு நீதியாக இருந்துட்டு பகவான் நம்மளுக்கு பலனை கொடுப்பார். அதனால் ரிஷி வாக்குகளை மாறாக கருதுபவன் பாப்பி ஆகிறான் அப்படின்னும் சிவன் சாரி இதே கருத்தை தான் சொல்கிறார். தென் அசுரர்களை பாதகர்களை போல நினைப்பவன் பாமரன். ஆக்சுவலி இந்த இடத்துல சொல்கிற போச்சு சிவன் சார் சொல்கிறார், அசுரர்கள் அசுரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அவள் யார், அவள் என்ன? நம்ம தெய்வத்தின் குரலில் பெரிவா இதை பற்றி சொல்கிற போச்சே அசுரகுணம் தேவகுணம்ங்கிற கான்செப்டோட சொல்கிறான். எல்லாருடைய மனசுலேயும் அசுரகுணமும் தேவகுணமும் இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாம் எதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நல்லதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற போச்சே நம்ம தெய்வத்தன்மை அடையணும். கெட்ட எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குற போகிறோமோச்சே நம்மளுக்கு அசுரத்தன்மை வந்துடுறது. ஆக்சுவலி சிவன் சார் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுற போச்சே அசுரர்கள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தேவர்களுடைய தாயாதிகள் தான் அசுரர்கள் அப்படிங்கிறா பெரிய சிவன் சார். ஏன்னா அவளும் பிராமணர்கள் தான், தேவர்களுடைய தாயாதிகாரர்கள் அப்படின்னா என்ன, அவளும் பிராமணா தானே. ஸோ இப்படி அவளை போய் ஒரு பாதகர்கள், ஏன்னா அவள் கெடுதல் பண்ணுறா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த அந்த ஒரு புத்தி நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அசுரர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு இதிகாசங்களும் புராணங்களும். அவளும் பிராமண தேவர்களுடைய தாயாதிகாரால் தான் இருந்திருக்கா. அதுதான் சொல்கிறான், அவள் இந்த ஆங்கிரி கோபத்துக்கும் மூர்க்கத்தனத்துக்கும் பேராசைகளுக்கும் இடம் கொடுத்ததுனால அசுரத்தன்மை. அது மாதிரி நாம்ளும் நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய கெடுதல்களுக்கு ஜலசி, போட்டி, பொறாமை, ஒரு மற்றவாளை பார்த்து மனம் வெம்புறது, இது மாதிரிக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாமளும் அசுரர்கள் தான். இதுதான் சிவன் சாரும் சொல்கிறார். அப்போ நீ போய் அசுரர்களை பாதகர்கள்னு நினைக்கிறது ஒரு பாமர புத்தி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். தென் அடுத்தது விஷ்ணுவை ஜகத்திற்கு அதிபதி அப்படின்னு அறிந்தவன் விவேகி அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த இடத்துல சொல்கிற போச்சு எப்படி சொல்கிறார் அப்படின்னா சிவன் சார், இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதி பரமேஸ்வரன், இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய நமது பூலோகத்துக்கு அதிபதியாக மகாவிஷ்ணு இருக்கார். அதனால தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷ்ணு தான் ஜகத்துக்கு அதிபதி அப்படின்னு புரிஞ்சுண்டவன் விவேகியாகிறான் அப்படின்னு சொல்கிறார். மேலும் இதை பற்றி பேசுகிறோம், நாளைக்கு பார்க்கலாம்.